ரொம்ப அனுபவிச்சுட்டேன். இன்னைக்குதான் இந்த கோவில்ல காலடி எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ணம்மா, இன்னைக்கு கோயில்ல நடந்தது. ஆமா, நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ முகத்தை பார்த்த உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. முதல்ல சட்டுன்னு ஆள் யாருன்னே பிடிபடல. அப்புறம்தான் பொண்ணாத்தாள்னு தெரிஞ்சது. இனிமேலாவது நல்லபடியா வாழ்ந்தா அவங்களுக்கு நல்லது. நம்ம கோயில்ல இருக்கிற நேரம் பார்த்து அவ வேணும்னே வந்திருக்கா. அவ புருஷன் பண்ண தப்புக்கு பழி வாங்குறேன் அது இதுன்னு. அவ மாமனாருக்கு தான் அறிவில்ல. இவளுக்காவது அறிவு இருந்தா நல்லது. இல்லன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இன்னும் அவ கண்ணுல அந்த கோவம் அப்படியே இருக்கா அன்னபூரணி? இருக்கும். நாம எதையும் வேணும்னு செய்யல. அவன் விதிய அவனே எழுதிக்கிட்டான். அதுல இவ மாட்டிக்கிட்டா. நமக்கு யார் மேலேயும் பகை இல்லை. நாம பகையா நினைக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு தகுதியும் கிடையாது. இது அவளுக்கு தெரியணுமே. எப்படி விழுந்ததுன்னு தெரியலையே. எரியிற விளக்கு திடீர்னு விழுந்திருக்குன்னா எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல அன்னபூரணி. நாம கோவில்ல பொன்னாத்தாவை பார்த்ததையும் இதையும் போட்டு நீ குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது இல்ல சாரதா, போதும். இந்த விஷயம்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். பசங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. வீணா பயப்படுவாங்க. இது ரொம்ப சின்ன விஷயம். எல்லாம் நடந்து முடிஞ்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கும் அவங்களுக்கும் அப்பவும் சரி இப்பவும் சரி எந்த சம்பந்தமும் இல்ல. தனிப்பட்ட முறையில பகையும் இல்ல, உறவும் இல்ல. நான் சொல்றது புரியுதா? சரிம்மா. சரி, அந்த தீப்பெட்டி எடு. எது சரியோ எது நியாயமோ அதைத்தான் நீங்க பண்ணீங்க. எதையுமே நீங்க உங்களுக்காக பண்ணிக்கிட்டதே இல்லை. ஊருக்காகவே யோசிச்சீங்க, ஊருக்காகவே வாழ்ந்தீங்க. என்னைக்குமே உங்க நியாயம் தவறுனதே இல்லை. உங்களை புரிஞ்சுக்காதவங்கள பத்தி நீங்க என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். சூரிய வம்சத்தையே தலை நிமிர வச்சவர் நீங்க. சூரிய வம்சத்தோட பேரு என்னைக்குமே இப்படியே இருக்கும். யாராலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த குடும்பத்துக்கு துளி அளவு கூட சேதாரம் வர நான் விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சாரதா? இந்த பொன்னாத்தா விஷயம் நம்மளோடயே இருக்கட்டும். பேரம்பேத்திங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்க இப்ப இருக்கிற உலகம் வேற, நாம வாழ்ந்த உலகம் வேற. சரிம்மா. அப்புறம் அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை. சரிம்மா. உடனே இந்த அன்னபூர்ணி பயந்துட்டான்னு நினைக்காத சாரதா. எதுக்கும் விசாரிச்சு வைன்னு மட்டும்தான் சொல்றேன். புரியுதுமா.
போலாம். ஏய் என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? ரோட்ல வந்து வழி மறிச்சு ரவுடிசம் பண்றியா? என்னது? நான் ரவுடித்தனம் பண்றேன்? வேற என்னன்னு சொல்ல? பைக் அடிக்கிற மாதிரி வந்து நிறுத்தினா அப்ப இதுக்கு பேர் ரவுடித்தனம் தானே? லீலா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னை என்னைக்கு காலேஜ்ல முதல் நாள் பார்த்தனோ அன்னையில இருந்தே நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட. லூசாடா நீ? 6 மாசமா இதே சொல்லிட்டு இருக்க. எங்க வீட்ல ஒரு வார்த்தை சொன்னேன்னு வை, இது பாவன்னு பார்த்து விடுறேன். ப்ளீஸ் லீலா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கே. ஒரு பொண்ணு கிட்ட வந்து லவ் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு உன் மேல காதல் வரல, காதல் விழுந்துச்சா? உன் மேல எப்பவும் எனக்கு காதல் வரவும் வராது. நான் காலேஜ்க்கு வந்தது படிக்க, உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. ஆளும் முகர கட்டியும். லீலா 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 ப்ளீஸ் லீலா, நான் சொல்றத கேள ப்ளீஸ் லீலா. கையிடுறா லீலா, நான் சொல்றது. கையிடுறா. கைய பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? ரோடாச்சுன்னு பாக்குறேன், இல்ல செருப்பாலி அடிச்சிருப்பேன். எனக்கு உன் மேல காதல் வரல, காதல விழுந்துச்சா? ரோடாச்சுன்னு பாக்குறேன், இல்ல செருப்பாலி அடிச்சிருப்பேன். டேய், ஒரு பொட்டச்சி மனசுல இடம் பிடிக்க தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடா சோறு? உனக்கு எதுக்குடா பேண்ட் சட்டை? வா, சோத்த ஆக்கி கொட்டுறேன், வக்கனையா தின்னுட்டு ஊர் மேய்ச்சிட்டு வா. நானும் காலேஜுக்கு போறேன்னு தினமும் போயிட்டு வந்தா ஆச்சா? உன்னை நான் அங்க படிக்க வாட அனுப்புறேன். சொல்லுடா சொல்லு, படிக்கவா அனுப்புனேன்? நீ படிச்சு கிழிச்சுதான் இங்க என் பொழப்பு நடக்கணும்னு அவசியம் இல்ல. நான் 4 ஊருக்கு கஞ்சி ஊத்துவேன். பாத்தியாட என் குலத்தை? பாத்தியா? உங்க அப்பா சாகும் போது என் வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் இப்படி வக்கத்தாலேயே போற? உனக்கு படிச்சு கொட்டுறதுக்கும் தோச்சு போடுறதுக்கும் நான் இங்க இல்ல. நான் சொல்றத செய்ய வக்கு இல்லைனா ஒரு புடவைய கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. அண்ணம்மாமா அண்ணம்மா ஊரே அவளை கொண்டாடுமா, நான் இங்க புளுத்துக்கிட்டு சாகணுமா? சொல்லுடா, உங்க அப்பா செத்ததுக்கு அவதான் காரணம். அவ நிம்மதியாவே இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. 15 வருஷமா நம்மள கோவில் வாசல கூட மிதிக்க விடாம பண்ண குடும்பம்டா அது. ஆனா அவ மட்டும் ஊர்ல பெரிய மனுஷன்னு சுத்திக்கிட்டு வரா. ஆனா நாம பொழப்பாடா இதெல்லாம்? மௌனங்கட்ட பொழப்பு. அவ பேத்திய மைக்கு ஏமாத்துடா. அவ தானா என் கால்ல வந்து விழுவான்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன. தினமும் இவர் காலேஜுக்கு போவாராம் வருவாராம், ஆனா அவ மசிய மாட்டாளா? எந்த பொண்ணுடா மசிவா? நீ ஆம்பளை தானே, நீதான் அவளை மயக்கணும். சும்மா வீராப்பா ஏன் முன்னாடி வந்து நின்னா ஆச்சா? டேய், அப்பன கொன்னவள பழி வாங்க துப்பில்லாதவனுக்கு உசுறு ஒரு கேடான்னு கேக்குறேன். இப்ப என்ன? அவளை மயக்கி அவ வாழ்க்கையை நாசமாக்கி அந்த அண்ணம்மாவும் கால்ல விழ வைக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? செய்யறமா செய்யறமா, நான் செய்யறேன். நான் உன் புள்ளமா, அப்பாவோட பேரை காப்பாத்துறேன். கண்டிப்பா செய்யறமா, செய்யறேன். என்னண்ணே என்னாச்சு? அங்க போய் உட்காரு.
ஏன் இங்க உட்கார்ந்தா என்ன? அது அது எதிரில் உட்காந்துதான் பார்த்து பேச கரெக்டா இருக்கும். நீ ரொம்ப கேள்வி கேட்காம அங்க போய் உட்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏய், என்னாச்சுண்ணே? அது ஒண்ணும் இல்ல. பக்கத்துல உட்கார்ந்தா முகம் பார்த்து பேச முடியாதுல்ல. இப்படி உட்கார்ந்தா முகம் பார்த்து பேசிட்டே சாப்பிடலாம்ல, இல்லன்னு? ஏய், டேய், என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அங்க போய் உட்காரு. போடா. என்ன நீங்க 3 பேர் மட்டும் சாப்பிட உட்கார்ந்திருக்கீங்க? சாமும் அனுவும் எங்க? பெரியமா அனு வெளியே வேலையா போயிட்டாங்க. அவங்க வரப்ப வரட்டும். எனக்கு பசிக்குது, டிஃபன் வைங்க. அனு வெளியில போயிட்டா, சாம் இருக்கால, அவளை விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? கரெக்ட். சுத்தம். அண்ணி சீக்கிரம் வாங்க. நீங்க வரலனா எங்களுக்கு டிஃபனே கிடையாதா? அவ சும்மா கிண்டல் பண்றா சாம். வா, இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடு. ஹாய் சந்துரு. ஹாய். என் கூட பேச மாட்டியா சந்துரு? இல்லையே, நல்லா பேசுவனே. ஏன் சந்துரு என் மேல கோவமா இருக்கே நீ? நீ பேச மறந்தா எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். மத்த யாரு பேசலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பேசாம சாப்பிடுறீங்களா? சாப்பிட உட்கார்ந்துட்டு ஊர்க்கதைய பேசிட்டு இருக்கீங்க. நீ தானே முகத்தை பார்த்துட்டே பேசிட்டே சாப்பிடலான்னு சொன்ன. அதுக்காக பேசிட்டே இருப்பீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சாம், என்ன இது? நல்லா சாப்பிடுமா. ஐயோ பெரியத்த, ஐயோ போதும். பெரியத்த, என்னால இவ்ளோ சாப்பிட முடியாது. என்னமோ எடுக்கணும்னு நான் உள்ள போனேன், ஆனா மறந்துட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நான் எடுத்துட்டு வரேன். பெரியத்த, ஸ்வீட் எல்லாம் எதுக்கு பெரியத்த? மா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கம்மா. நீ சும்மாரு. சாம், நான் மசாலா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், நல்லா சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, ஜோடி பொருத்தம் ஏன் கண்ணே போட்டுடும் போல இருக்கு. சந்துரு, சாம்க்கு மசாலா வை. அதான் ஆல்ரெடி இருக்கே. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வை. ஐயோ சந்துரு, எனக்கு மசால் பிடிக்காது. பிடிக்காதா? அப்போ வேற ஏதாவது டிஷ் பண்ண சொல்லுவா? ஆனா சந்துரு, நீ ஆசையா வச்சதுனால இந்த மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வை. சாம், இரு சாம். அம்மா, நீங்க வைங்கம்மா. பெரியம்மா, எங்களுக்கு இல்லையா? உனக்கெல்லாம் உள்ள இருக்கு, நீ அப்புறமா போய் சாப்பிடு. ஐயோ போதும் அத்தை. உனக்கு வேற என்னமா வேணும்? நீங்க இவ்ளோ ஃப்ரீயா என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அப்படியெல்லாம் சொல்லாத சாம். நான் பேசின பேச்சுக்கு இன்னொருத்தியா இருந்தா உன் பொண்ணு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு போயிருப்பா. ஆனா உன்னாலதான் பத்மா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. மனசார சொல்றேன் சாம், நீ பண்ண காரியம் சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் தவறி இருந்தாலும் உன் பேர் இந்த வீட்ல ரொம்ப கெட்டு போயிருக்கும். அது உனக்கும் தெரியும். ஆனா என் பொண்ணுக்காக துணிஞ்சு நீ அந்த காரியத்தை செஞ்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சாம். ஐயோ பெரியத்த,
நீங்க பெரியவங்க, அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. அதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷி ஆக்கிடாதீங்க. கரெக்ட் பெரியம்மா. சாம் நம்ம வீட்டு பொண்ணுதான். ஏன் சாம் என்ன அவாய்ட் பண்ற? நானும் உன்கிட்ட பேசணும்னு அவ்வளோ ட்ரை பண்றேன். ஆனா நீ என்ன வேணும்னு அப்செட் பண்றியே சாம். சாம் இப்படி பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். யார புரிஞ்சுக்கணும்? நானா? எதிராளியை நோக்கடிச்சா எப்படி இருக்கும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க பண்ணது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து புரிஞ்சுக்கோனா? என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பொன்னாத்தா, உன் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது பொன்னாத்தா. என்னமோத்தா, வாரம் நீயும் வர. மாமனார பார்க்க மருமகக்காரி ஒருத்தி இத்தனை தடவை வரானா அது நெசமாவே பெரிய விஷயம் ஆத்தா. இனிமேலாச்சும் பார்த்து சூதானமா பொழைச்சுக்கோ ஆத்தா. வாங்க. இன்னைக்கு எதுக்கு தான் வந்த? அதான் நானே வீட்டுக்கு வரப்போறேனே. இருக்கட்டும் ஐயா. அத்தை வரலையாத்தா? அவங்களுக்கு மேலுக்கு சுகம் இல்லையா? பேரனை பார்க்கணும்னு இருக்குதா? அவனை கண்ணிலேயே காட்டாம ரொம்ப வீம்பா இருந்துட்டியாத்தா? அதான் நீங்களே வரப்போறீங்களேயா? 15 வருஷமா பாவி பயலுக என் குடும்பத்தையே பரிதவிக்க விட்டுட்டானுங்க. ஒண்டி பொம்பளையா நீ பட்ட பாடு இருக்கு, அதை இந்த மாமா மறந்துட்டேன்னு நினைச்சிடாதா? எனக்கு தெரியும்யா, உங்க மனசுல இருக்க கோவம் எனக்கு நல்லாவே தெரியும். அது சொல்லதான் வந்தேன். என்னம்மா? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊர் கோவிலுக்கு போயிருந்தேன்யா. அதே கோவில், அதே கோவில், நம்ம கோவில். நமக்கு விதிச்ச தண்டனை காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இனிமே நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாத தாயி. அங்க அண்ணம்மாவை பார்த்தேன். அவளை பார்த்துட்டு சும்மாவா விட்ட? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க வெளியே வந்ததும் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம பட்டதெல்லாம் போதையா.
என்னத்தான் சொல்ற நீ? சும்மா இருக்க சொல்றியா? நானும் உன்ன மாதிரி சேலை கட்டிக்கிட்டு மீசைய வலிச்சுக்கிட்டு திரிய சொல்றியா? அதுக்காத்தா இத்தனை வருஷம் ஜெயில வெறியோட காத்துக்கிட்டு இருந்தேன். கையில புள்ளைய வச்சுக்கிட்டு உங்க அத்தைய வச்சுக்கிட்டு பிச்சைக்காரியா நீ ஊர் ஊரா அலைஞ்சியே, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என் புள்ள சமாதியில கூட நிம்மதியா என்ன அளவிடலையேம்மா அந்த அண்ணம்மா. நீங்க தான் ஏன் இவ்ளோ சொல்றீங்க? ஆனா நம்மள பத்தின நினைப்பு கூட அந்த அண்ணம்மாவுக்கு இல்ல. எப்படி இருக்கும் அவளுக்கு? சூரிய வம்சத்துக்காரிக்கு நம்மெல்லாம் தூசு மாதிரி. ஊரே அவளை கொண்டாடுதையா? ஊருக்கு என்னம்மா, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் பேசுவாங்க. அந்த செல்வ கணபதி நமக்கு செஞ்ச அநியாயத்தை பத்தி ஒருத்தனுக்குமே அக்கறை இல்ல. என் பிள்ளைய ஒருத்தனுக்கு ஞாபகம் கூட இருக்காது. எல்லாத்தையும் மறந்துருப்பானுங்க. நானே ஊருக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். சரிதா, நீ வீட்டுக்கு போ. நான் வீட்டுல வந்து பேசுறேன். அம்மாடி அம்மாடி, என் பேரங்கிட்ட சொல்லுமா, உன் தாத்தன் 15 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வர்றான்னு சொல்லு. அம்மாடி அம்மாடி, என் பேரனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமாமா? ஞாபகம் இருக்குமாமா? வாங்க போலாம். புஷ்பமும் அணுவும் எங்க போயிருப்பாங்க? சுப்பு சார், சுப்பு சார், என்ன சார் உங்க வீட்டுல யாரையுமே ஆளையே காணுமே? என்ன பார்த்தா ஆளா தெரியல உனக்கு? உங்களை பார்த்தா ஆளா தான் தெரியுது. நான் கேட்டது மத்தவங்களை பத்தி. அது நம்ம காலனில ஒரு நச்சு பாம்பு ஒண்ணு சுத்திட்டு இருக்குதான். பாம்பா? அதுகிட்ட தப்பிச்சு நிம்மதியா இருக்கலான்ட்டு வெளியூர் போயிருக்காங்க. சுப்பு சார், நான் வேணா ரஜினி கிட்ட சொல்லி உங்களுக்கு சமைச்சு தர சொல்லட்டுமா? போயிட்டான. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வாயே திறக்க மாட்டேங்கிறானே. சரியான கல்லூரி மங்கனா இருக்கானே. வம்பிழுக்க ஆள் இல்லாம நமக்கு வேற டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. போயிட்டா விட்டுருவேனா? இத வர, நீ என்ன பண்றன்னு நானும் வந்து பாக்குறேன். சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். போன்ல பொண்டாட்டி கூட பேசுவான்னு பார்த்தா பாட்டு பாடி சமைக்க ஆரம்பிச்சிட்டானே. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே. ஊருக்குள்ள பாதி பேருக்கு பிரச்சனை தான். என்ன கொடுமடா இது. என்ன சமையலோ தின்னு பார்த்தாதானே தெரியும். என்ன சமையலோ அதிசய சாம்பார், ஆரோக்கிய சாம்பார், அழகிய சாம்பார், அபூர்வ சாம்பார். பின்னிட்டடா பின்னிட்டடா சுப்பு, பின்னிட்டடா. ஆஹா, நம்மளையும் அறியாம கதம்ப சாம்பார் பிரமாதமா வந்திருக்க. இப்பொழுது காரத்திற்காக மிளகாய் பொடியை சேர்க்க வேண்டும். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் சமைச்சிடுறேன். கொஞ்சம் காரம் உப்பு போட்டா எல்லாம் வந்துடும். அப்படியும் இல்லைன்னா
நம்ம நாராயணன் கிட்ட சொன்னா உடனே கொண்டு வந்துருவான். இல்ல சார், பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். ஆமா சார், நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஆள் ஏன் அப்படியே கேக்குறான்? ஏன்னா அவன் நாராயணன் அதான் கேக்குறான். என்னமோ சார், ஈன்றீங்க கொசுன்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். அப்பாடா, போன் பண்ணிட்டான். இப்ப தெரிஞ்சிடும் யாரு எங்க போயிருக்காங்க, எதுக்கு போயிருக்காங்கன்னு. நீங்க போய் பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? நான் பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன், சமைக்கிறேன்னு சொல்லலையே. நீங்க போங்க, நீங்க வர வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன சுப்பு? இல்ல புஷ்பா, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. வெயிட் பண்ற நேரத்துல உங்ககிட்ட போன் பண்ணி பேசலான்ட்டு தான். எப்படி இருக்க? உனக்கு சமைச்சு போடாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுப்பு. ஐயோ, எனக்கும் சமையல சாப்பிடாம வாயே செத்து போச்சு குண்டு புஷ்பா. எதுக்கு சுப்பு இப்படி சமைச்சு கஷ்டப்படுற? அன்னைக்கு மாதிரி விரல வெட்டிக்குவா, போய் ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது தானே. அது எதுக்கு தண்டை செலவு? அதுவும் இல்லாம நான் ஒருத்தன் தானே, எனக்கு குழம்பு வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொல்ற மாதிரியே செய்யறியா சுப்பு? நீ சொல்றபடி நான் செய்யணுமா? எனக்கு தான் குழம்பு வைக்க தெரியுமே. உனக்கு தெரியும் தான் எனக்கு தெரியுமே. அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப நான் சொல்ற மாதிரியே நீ செய். உனக்கு நேர்ல தான் சமைச்சு போட முடியல, போன்லயாவது நான் சொல்றத நீ செஞ்சா நானே சமைச்சு நீ சாப்பிடுற ஒரு சந்தோஷம். என்னது? போன்லயாவது சமைச்சு போடுறியா? உன் அழிச்சாட்டியத்துக்கு ஒரு அளவே இல்லையா மண்டு புஷ்பா? இப்ப நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா சுப்பு? சரி சரி, சொல்லு, கேக்குறேன். அவங்க சொல்ல சொல்ல நாம செஞ்சா இங்கேயும் குழம்பு ரெடி ஆயிடும். சூப்பர் ஐடியா. குழம்புல புளிய நல்லா கரைச்சு ஊத்து சுப்பு. ஏய், கொஞ்சமா ஊத்து. ஊத்தியாச்சே? அப்ப சரி, காரப்பொடி போடு. கூட தனியா தூளும் போடு. அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. சரி, இப்ப உப்பு போடு. பாத்தியா, இதுக்கு தான் நீ வேணும்ன்றது மறந்தே போயிட்ட. ஒரு செகண்ட் லைன்லயே இரு. உப்பு போட்டாச்சு. பெருங்காயம் போட்டியா சுப்பு? ஆஹா, முக்கியமான விஷயம், அதை மறந்துட்டேன் பாரு. மண்டு, நான் தான் மண்டு. கொஞ்சம் இரு. எஸ், இதோ இருக்கு, இதோ இருக்கு. ஓகே. பெருங்காயம் போட்டியா? சரி சரி சரி, பெருங்காயம் போடுற இன்ட்ரெஸ்ட்ல உன் போனே மறந்துட்டேன். போட்டாச்சு, இறக்க வேண்டியதான். சுப்பு, நல்லா கொதிக்கட்டும், இரு. பாம்புக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவாங்கல்ல புஷ்பா? புரியல சுப்பு. பாம்புக்கு நல்லா காது கேக்கும்ன்றது எனக்கு இப்போ தெள்ள தெளிவா தெரியுது. என்ன சொல்ற நீயே? கொஞ்சம் இரு, வரேன். பாம்பு பதறி அடிச்சு ஓடிடுச்சு புஷ்பா. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல, நான் அப்புறம் பேசுறேன் சுப்பு. என்ன சார், என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? குழம்பு. குழம்பா?
சார் இது கறிக்கட்டி சார். குழம்பு நான் பண்ண குழம்பு எங்க சார்? அதான் இது. நீங்க சொல்ல சொல்ல நானே பண்ணேன். சார் நான் சுப்புக்கு தானே சார் சொன்னேன். நீங்க ஏன் சார் பண்ணீங்க? பிசினஸ்ல ஒரு இடத்துல சக்சஸ் ஆனா எல்லா இடத்துலயும் நாங்க அதை ரிப்பீட் பண்ணுவோம். அது மாதிரி பண்ண. ஐயோ கொடுமே. சார் இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த நாராயணனை கேட்டு வாங்கிக்கோங்க சார். இனிமே இந்த அடுப்பை கூட நீங்க பத்த வைக்காதீங்க சார். உங்களுக்கு பிசினஸ் தான் சார் கரெக்ட். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணாம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. வாங்க. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் நேத்தே சொல்லிருப்பாங்களே. ஆமாங்க ஐயா. சரி, இந்த லெட்ஜர்ல ஒரு கையெழுத்து போட்டு அப்படியே அது ஓரமா ஒரு கை நாட்டும் வாங்கிடு. சரிங்க சார். உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. கீழரசம் பட்டுங்க ஐயா. பேரு வீட்டு நம்பர்லாம் கிடையாதா? அதெல்லாம் எதுக்குங்க ஐயா? கீழரசம் பட்டுல வந்து என் பேரை சொன்னா போதும். நாங்க அங்க வர்றதுக்காக இதெல்லாம் கேட்கல. ஆயுள் தண்டனை முடிஞ்ச கைதிங்க வாழ்க்கையில திருந்தி வாழ்றாங்களான்றத பார்க்க வேண்டியது எங்க கடமை தானே. இங்க பாருங்க பெரியவரை, வயசு உங்களுக்கு 70 ஆக போகுது. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறீங்க. என்னோட வயசுல பெரியவர் நீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. ஊருக்கு போய் நிம்மதியா புள்ள குட்டியோட மீதி இருக்கிற காலத்தை சந்தோஷமா கழிங்க. கோயில் குளம்னு போங்க, குலசாமிய கும்பிடுங்க. என்ன நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? குலசாமி நான் சொன்னீங்க ஐயா? ஆமாங்க ஐயா, குலசாமி தான். நல்லா விளங்குதுங்க ஐயா. கொஞ்சம் பேரை திருத்த வேண்டியது இருக்கு. அப்படியே நானும் திருந்தி வாழ்றையா. இந்தாங்க உங்க ட்ரெஸ், நீங்க சம்பாரிச்ச பணம், ஜெயில இருக்கும்போது வேலை செஞ்சதுக்கான சம்பளம். கொள்ள வருஷம் ஆச்சுங்கய்யா இதை போட்டு. இந்த பணம் எனக்கு இதுக்கே. இந்த பணம் ஜெயில் கைதிகளுக்கான நலவாரியத்துக்கு என் சார்பா கொடுத்துருங்க ஐயா. இல்லையா, இது நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும். பணம் என்னையா பணம்? அது கிடக்கு. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எப்படியும் திரும்ப இங்க தானே வரப்போறேன். அப்ப எனக்கே உதவியா இருக்கும். என்ன சொல்றீங்க? திரும்பவும் வரப்போறீங்களா? நீங்களா? இந்த வயசுலயா? நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியலையே. சீக்கிரமே புரியும் ஐயா. நான் சொல்றதை கேளுங்க. ஒரு கொலையை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை வாங்கிட்டு உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஜெயிலே போயிடுச்சு. இனிமேலாவது திருந்தி வாழ பாருங்கய்யா. உங்க பையி ஆர்டன்ட்டு இருக்கு, போகும்போது மறக்காம வாங்கிட்டு போங்க. என்னத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. எம்பிட்டு வருஷம் ஆச்சு உங்ககிட்ட பேசி. எல்லாம் போராத நேரம்தான். போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாச்சும் பேரனோட சந்தோஷமா இருங்க. இந்தாங்க ஐயா, இந்த பணத்தை உங்க மருமக கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. சரிதா, நான் வரேன். எப்படியும் கொஞ்ச நாள்ல இங்கதான் வந்தாகணும். அப்ப பார்க்கலாம். கட்டுமா? சரிங்க ஐயா. 15 வருஷம் ஜெயிலுக்குள்ளே கடந்தும் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெறி அடங்கவே இல்லையே. எதிராளியை நோக்கடிச்சா எப்படி இருக்கும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? சாம ரொம்ப காயப்படுத்திட்டேன். பாவம் சாம், மனசளவுல ரொம்ப உடைஞ்சிட்டேன். அதான் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான்.
சாம் சொன்னது கரெக்ட் தான். நான் பண்ணது தப்பு தான். ஒரு பொண்ணு பையன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது லவ்வ மட்டும் இல்லை, தனக்காக அவன் எப்பவும் கூட நிப்பாங்கிற நம்பிக்கை. சாரி சாம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. கட் பண்றாளே. ஏன் கட் பண்றா? சாம், என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறீங்களா? ஒரு தடவை போன் கட் பண்ணா திரும்ப போன் பண்ண கூடாதுங்கிற கர்ட்டசி கூட உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல சாம், நான் அப்பவே சொல்லிட்டேன், என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ப்ளீஸ். இந்த கையால உனக்கு கொல்லி போட வச்சுட்டாடுங்களேடா பாவிங்க. மாமா வா, என் பையனை பாத்தியா? புருஷனை பாத்தியாமா? மாமா என் பேர எங்க அம்மா? சந்தோஷ் வெளியே போயிருக்கான் மாமா, இப்ப வந்துருவான். நான் வருவேன்னு அவனுக்கு தெரியும்ல? நான் இன்னும் சொல்லல மாமா. அம்மா, அம்மா. டேய் சந்தோஷ். மாமா உங்க பேரு? தாத்தா, தாத்தா, தாத்தா. சந்தோஷ் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா? நீங்க வரீங்கன்னு அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல தாத்தா. தாத்தா, நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம். 15 வருஷமா நமக்கு கிடைக்காத சந்தோஷமான வாழ்க்கை இனிமேலாவது கிடைக்கணும் தாத்தா. மாமா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல குளிச்சுட்டு வாங்க. வெறும் தண்ணியில குளிச்சா அடங்குற நெருப்பு இல்லமா இது. நான் பறி கொடுத்தது என் புள்ளைய. இந்த கையால என் புள்ளைக்கு கொள்ளி வைக்கும் போது என் மனசுல ஒண்ணுது ஒன்னே ஒண்ணுதான். என் பையனுக்கு கொள்ளி வச்ச இந்த கையால அந்த சூரிய வம்சத்துக்கே நான் கொள்ளி வைக்கணும். அது நடந்துச்சுன்னா தான் இந்த கட்ட வேகம். மாமா
இனிமேல்லாம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. அவங்கதான் ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறாங்களே. அப்ப நான் தனி ஆளு. இப்ப என் கூட என் பேரன் இருக்கான். எனக்கும் அவன் அப்பனுக்கு சேர்ந்து என் பேரனே பாத்துக்குவான். செவியலடா?